Good morning to all. In this video, we are going to see 4th Standard Science, Term 3, First Unit, Topic Green Environment. இந்த லெசன்ல பார்ட் 1 வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். பார்ட் 2ல 3 R's பார்த்தோம். இப்போ பார்ட் 3ல கன்சர்வ் அவர் என்விரான்மெண்ட், வேஸ்ட் செப்பரேஷன், பிளாஸ்டிக்ஸ் இன் தமிழ்நாடு, என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ், லிட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட், இந்த சைட் ஹெட்டிங்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். கன்சர்வ் அவர் என்விரான்மெண்ட் அப்படின்னா சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். இப்போ ராகுல், விமல், கனிமொழி, டீச்சர் இவங்க 4 பேரும் பேசிக்கிறாங்க. ராகுல் கேட்குறான், வாட் இஸ் மீன் பை கன்சர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் மேடம்? சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா என்னன்னு கேட்குறான். அதுக்கு டீச்சர் சொல்கிறாங்க, கன்சர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் மீன்ஸ் டு protect all things found in nature. It means that we have to use our Earth's natural resources carefully. Natural resources like water, soil, minerals, wildlife and forest. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது இயற்கையில் காணப்படும் அனைத்தையும் பாதுகாப்பது தான். அதாவது நமது பூமியில் காணப்படும் இயற்கை வளங்களை கவனமாக பயன்படுத்தணும். அதுதான் இதோட பொருளே. நீர், மண், தாதுக்கள், வனவிலங்குகள் மற்றும் காடுகள் போன்றவற்றை இயற்கை வளங்கள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் விமல் கேட்குறான், ஹவு கேன் ஐ கன்சர்வ் த என்விரான்மெண்ட்? சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு பாதுகாப்பது? அதுக்கு டீச்சர் சொல்கிறாங்க, எவ்ரி ஒன் கேன் ஹெல்ப் டு கன்சர்வ் த என்விரான்மெண்ட் பை ஃபாலோயிங் குட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஹேபிட்ஸ். அப்படின்னா கழிவு மேலாண்மை முறைகளை அனைவரும் பின்பற்றி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். 3 Rன்னு சொன்னோம் இல்லையா, 3 R's. அதில் உள்ள முதல் R எதனை குறிக்கிறது? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் R இந்த 3 R'ஸ்ல? உடனே கனிமொழி கேட்குறா, ரெடியூஸ். பதில் சொல்கிறா. டீச்சர் சொல்கிறாங்க, கரெக்ட். வி ஷுட் ஃபர்ஸ்ட் ட்ரை டு ரெடியூஸ் த வேஸ்ட் வி மேக். தஸ் வி கேன் ஈஸிலி கன்சர்வ் த என்விரான்மெண்ட். வி கேன் ஆல்சோ செப்பரேட் அவர் வேஸ்ட் அட் ஹோம் டு கீப் அவர் பிளேஸ் லிட்டர் ஃப்ரீ அண்ட் கிளீன். ஆமாம், நாம் முதல்ல கழிவு உருவாக்குவதை குறைக்க முயற்சிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் நாம் சுற்றுச்சூழலை எளிதில் பாதுகாக்கலாம். சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் குப்பைகளற்ற இடமாகவும் பாதுகாக்க நம் வீட்டிலேயே கழிவுகளையும் பிரிக்கலாம். இப்போ கழிவுகளை எப்படி பிரிக்கலாம்? அதுதான் சைட் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் செப்பரேஷன், கழிவுகளை பிரித்தல். வேஸ்ட் அட் ஹோம் ஷுட் பி செப்பரேட்டட் இன்டு பயோடிகிரேடபிள், ரீசைக்கிளபிள் அண்ட் நான் ரீசைக்கிளபிள் கேட்டகரிஸ். Biodegradable waste such as leftover food and vegetable waste can be broken down naturally to create compost. வீட்டில் உள்ள கழிவுகளை மக்கும் தன்மை கொண்டவை, மறுசுழற்சி செய்யக்கூடியவை மற்றும் மறுசுழற்சி செய்ய இயலாதவை என பிரிக்கணும். இயற்கையாக மக்கும் தன்மை கொண்ட வீணடிக்கப்பட்ட உணவு மற்றும் காய்கறி கழிவு போன்ற இயற்கையாக மக்கும் தன்மை கொண்ட கழிவுகள் உரங்களாக மாற்றப்படுகின்றன. Recyclable waste such as paper, glass and metal can be made into new useful products. Non-recyclable waste should be kept separate and will be sent to an open dump or landfill. This should be reduced as much as possible. மறுசுழற்சி செய்யக்கூடிய காகித கழிவுகள், கண்ணாடி கழிவுகள் மற்றும் அலுமினிய கழிவுகளை கொண்டு புதிய பயனுள்ள தயாரிப்புகளை உருவாக்கலாம். மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவினை தனியாக பிரித்த பிறகு அவை திறந்த வெளியில் குவிப்பதற்காகவோ அல்லது நிலப்பகுதியில் நிரப்புவதற்காகவோ அனுப்பப்படுகிறது. இதனை முடிந்தவரை குறைக்க வேண்டும். டு யூ நோ? உங்களுக்கு தெரியுமா? பகுதியில் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் ஆர் 100% recyclable and can be recycled endlessly without loss in quality or purity. அப்படின்னா உணவு மற்றும் பானங்கள் உள்ள கண்ணாடி கொள்கலன்கள் 100% மறுசுழற்சி செய்யக்கூடியது. மேலும் அவைகளை பலமுறை நல்ல தரத்துடன் மறுசுழற்சி செய்யலாம். ஸ்ருஸ்திகா டீச்சர்கிட்ட கேட்குறா, ஐ ஹாவ் ஹர்ட் த நியூஸ் தட் பிளாஸ்டிக் இஸ் ஹார்ம்ஃபுல் டு அவர் என்விரான்மெண்ட். இஸ் இட் ட்ரூ மேம்? நெகிழி நமது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்ற செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மைதானா? டீச்சர் சொல்கிறாங்க, பிளாஸ்டிக் itself is not bad, but we are using too much of it. Overuse of plastic causes pollution. நெகிழி மோசமானதல்ல, ஆனால் நாம் அதை அளவிற்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதிகப்படியான நெகிழி பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கு மாசுபாட்டினை ஏற்படுத்துகிறது. It is good to avoid or reduce one-time use plastics.
The best way to start is to ask yourself this question. Is this plastic item going to be used one time or many times? If you can use it only once, then try to avoid buying such plastic items. ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழிகள் மாசுபாட்டிற்கு காரணமாகிறது. ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழியை தவிர்ப்பது அல்லது குறைப்பது நல்லது. ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழியினை உபயோகப்படுத்துவது நல்லதா என நம்மை நாமே கேட்டுக்கொள்வது சுற்றுச்சூழலை வளமாக வைப்பதற்கான நல்ல தொடக்கமாகும். இத்தகைய பொருள்களை வாங்கக்கூடாது என நாம் அனைவரும் உறுதியேற்போம். பிளாஸ்டிக்ஸ் இன் தமிழ்நாடு. Tamil Nadu is leading the way in India by banning some one-time use plastic items. List of items banned in Tamil Nadu are given below. ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களை தடை செய்வதில் இந்தியாவில் தமிழகம் முன்னிலை வகிக்கிறது. தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்களின் பட்டியலும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. First one, plastic bags. Animals eat plastic bags by accident when they contain leftover food. A cow was found with over 70 kilos of plastics in its stomach. விலங்குகள் உணவுப் பொருட்களை உடைய நெகிழி பைகளை தற்செயலாக சாப்பிடுகின்றன. 70 கிலோவிற்கு மேற்பட்ட நெகிழி பொருட்கள் ஒரு பசுவின் வயிற்றில் கண்டறியப்பட்டுள்ளன. Plastic plates are used for just 20 minutes but will stay in the environment for over 1000 years. நெகிழி தட்டுகள் சுற்றுச்சூழலில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்காமல் அப்படியே இருக்கும். Next, water pouches. Water pouches often get littered and are difficult to recycle. நெகிழி நீர்ப்பைகள் நிலத்தை குப்பையாக்குவதுடன் மறுசுழற்சி செய்வதற்கும் கடினமானவைகள். Plastic straws are difficult to recycle and end up polluting the ocean. நாம் பழரசத்தை உறிஞ்சும் நெகிழி குழாய்களை மறுசுழற்சி செய்ய இயலாத காரணத்தால் அவை கடலை சென்றடைந்து கடலை மாசுபடுத்துகின்றன. Chemicals from plastic sheets leak into food more when the food is hot, spicy or oily. சூடான, காரமான மற்றும் எண்ணெய் அதிகமாக உள்ள உணவு வகைகள் நெகிழித்தாள்களில் அடைக்கப்படும் போது நெகிழித்தாள்களிலிருந்து ரசாயனங்கள் கசிந்து உணவுடன் கலக்கின்றன. ஏகலைவன் கேட்கிறான், வாட் ஆர் த திங்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பிளாஸ்டிக் மேடம்? நெகிழிக்கு பதிலாக என்னென்ன பொருள்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு டீச்சர்கிட்ட கேட்குறான். டீச்சர் சொல்றாங்க, we can use things that are good for the environment. These are called environmentally friendly or eco-friendly materials and can be either biodegradable or reusable. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத பொருள்களை நாம் பயன்படுத்தலாம். இவை சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை மக்கும் தன்மை கொண்டைகளாகவோ அல்லது மறுபயன்பாடு செய்யக்கூடியவைகளாகவோ இருக்கலாம். என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ், சுற்றுச்சூழல் நட்பு பொருட்கள் அப்படின்னா திங்ஸ் தட் கேன் பி டீகம்போஸ்ட் ஆர் broken down by microorganisms or biodegradable. They can return back to the soil and become food for plants. These biodegradable items are environment friendly or eco-friendly materials. நுண்ணுயிரிகளால் சிதையக்கூடிய பொருள்கள் உயிரி சிதைவிற்கு உட்படும் பொருட்கள் அல்லது மக்கும் பொருட்கள் எனப்படும். மக்கும் இப்பொருட்கள் மீண்டும் தாவரங்களுக்கு உணவாக மாறுகின்றன. இவை போன்ற மக்கும் பொருட்கள் சுற்றுச்சூழல் நட்பு பொருட்கள் அல்லது சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. Let us learn more about them. Leaf plates are a tradition in Tamil Nadu and very eco-friendly. Example is a plantain leaf. They are fully biodegradable and do not contain chemicals like thermocol plastic or coated paper plates. வாழை இலைகளை தட்டுக்களாக பயன்படுத்துவது தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலையாகும். தெர்மாகோல், நெகிழி பூசப்பட்ட காகித தட்டுகள் போன்றவை இல்லாமல் இந்த இலையானது உயிரி சிதைவிற்கு முழுமையாக உட்படும். கைப்பைகள், குப்பை கூடைகள் மற்றும் பல் துலக்கிகள் போன்ற பல பொருள்களை உருவாக்க மூங்கில் பயன்படுகின்றது. Bamboo is used to make many things such as bags, dustbins and even toothbrushes. பிக்சர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. பேம்பூ பேக்ஸ், baskets, brush stand, dustbins இதெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. Eco-friendly activities. Practice the 3 R's and remember to first reduce your waste.
நாம செய்ய வேண்டிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த சில செயல்கள்னா 3 Rகளின் படி கழிவுகளை கையாளணும். ஆல்வேஸ் புட் வேஸ்ட் இன் எ பின், டு நாட் லிட்டர் ஓபன் ஏரியாஸ். எப்போதும் கழிவுகளை திறந்த இடங்களில் போடாமல் குப்பை தொட்டியில் போடுதல். ரெடியூஸ் யுவர் பேப்பர் யூஸ் பை ரைட்டிங் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் எவ்ரி ஷீட் ஆஃப் பேப்பர்ஸ். ஒவ்வொரு தாளின் இருபுறமும் எழுதி காகித பயன்பாட்டை குறைத்தல். சூஸ் டு ரீயூஸ், யூஸ் ரீயூசபிள் பேக்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பைகளை பயன்படுத்துதல். செப்பரேட் பயோடிகிரேடபிள், ரீசைக்கிளபிள் அண்ட் நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட். நம்ம குப்பைகளை போடும்போது அந்த குப்பைகளை மக்கும் கழிவு, மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு, மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுன்னு பிரிச்சு கையாளுனா அது சரியா வரும். அவாய்ட் ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. நெக்ஸ்ட் டீச்சர் ராகுல் பேசிக்கிறாங்க. டீச்சர் சொல்றாங்க, some environment friendly materials are not biodegradable, but they are very strong and can be used for many years. Reuse is the second R in the 3 R's. By reusing something again and again, we reduce waste and conserve the environment. சில பொருட்கள் உயிரி சிதைவிற்கு உட்படாமல் அதிக காலத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் கழிவு குறைந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். ராகுல் கேக்குறான், கேன் யூ ப்ளீஸ் கிவ் அஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ்? சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னு கேட்குறான். நிச்சயமா சொல்றேன். எஸ் ஷுவர். Stainless steel water bottle and snacks box are some examples of eco-friendly materials. Stainless steel does not leak chemicals into your food or water, so it is safer than plastic. These can be reused for a longer period of time. சில்வர் பாத்திர, நீர்க்குடுவை மற்றும் சிற்றுண்டி பெட்டி போன்றவை சூழல் நட்பு பொருள்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளாகும். இப்பாத்திரங்கள் உங்கள் உணவு அல்லது தண்ணீரில் ரசாயனங்களை கசிய விடாது. எனவே அவை நெகிழியை விட பாதுகாப்பானவை. இவற்றை நீண்ட காலத்திற்கு பல முறை பயன்படுத்தலாம். லிட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட். குப்பை இல்லா சுற்றுச்சூழல். லிட்டர் இன் அவர் என்விரான்மெண்ட் இஸ் அக்லி டு லுக் அட் அண்ட் காசஸ் பொல்யூஷன். wind and rain move. Litter into drains, rivers and lakes and often ends up polluting the ocean. குப்பைகள் பார்வைக்கு அருவருப்பாகவும் அவற்றில் சில மக்கி துர்நாற்றம் வீசுதல் சுற்றுச்சூழலுக்கு மாசினை ஏற்படுத்துவதாகவும் உள்ளது. மேலும் இக்குப்பைகள் காற்று மற்றும் மழையினால் அடித்து செல்லப்பட்டு ஆறுகள், ஓடைகள், ஏரிகள் வழியே கடலை அடைந்து கடல் நீரை மாசுபடுத்துகிறது. It's also dangerous to animals as they may eat it as it smell of food. Not littering in the first place is the best way to keep our community and environment clean. சில நேரம் இக்குப்பை விலங்குகள் உண்ணுவதால் வயிற்றில் அதுவே ஆபத்தை விளைவிக்கிறது. குப்பைகளை போடாமல் இருப்பதே சமூகம் மற்றும் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைப்பதற்கான சிறந்த வழி. நேச்சுரல் கிரீன் கார்ப்ஸ். தேசிய பசுமை படை, NGCன்னு சொல்லுவோம். இட் இஸ் எ நேஷனல் ப்ரோக்ராம் இனிஷியேட்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. NGC's motto is where there is green there is prosperity. இது இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு தேசிய செயல் திட்டமாகும். இந்த திட்டத்தோட குறிக்கோள் பசுமை எங்கோ வளமை அங்கே. NGC school students protect and promote the conservation of natural resources through participating in activities such as the conservation of forest and managing waste. Thank you, children.